நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்திலே செய்த அற்புதங்கள், அதன் பின்னணியிலே அவருக்கு இருந்த நோக்கம் என்ன, அதனுடைய அற்புதத்தை அனுபவித்த ஒரு வாழ்க்கையிலே நடந்த ஒரு மாற்றம், விளைவுகள் என்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இன்று நாம் தியானிக்க இருப்பதும் இயற்கையின் மேலும் சகல சிருஷ்டிகளின் மேலும் தனக்கு இருக்கும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த செய்த இந்த அற்புதம். இதிலே முதலாவதாக நாம் பார்ப்பது, பேதுருவை தன்னை பின்பற்றி ஊழியத்திற்கு வா என்று அழைப்பதற்கு முன் தான் யார் என்று பேதுரு அறியும்படியாக இயேசு செய்த ஒரு அற்புதம். இதை நாம் லூக்கா சுவிசேஷம் 5வது அத்தியாயத்திலே 1 முதல் 11 வசனங்கள் வரை உள்ள வசனங்களிலே இதை நாம் படிக்கலாம். லூக்கா 5:1 முதல் 11 வரை. பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் வந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூர்ந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த பகுதியில நம்ம படிக்கிறதுல இந்த வசனம் 1 சொல்லுகிறது, கெனேசரேத்து கடல் அப்படின்னு கூறப்படுகிறது. பிற சுவிசேஷ புஸ்தகங்களிலே கலிலேயா கடல் என்றும், விசேஷமாக யோவான் சுவிசேஷத்திலே திபேரியா கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. கடல் என்று இது அழைக்கப்பட்டாலும் இது சுமார் 25 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஏரி தான் இது. இந்த ஏரியை சுற்றியுள்ள கரைகளிலே சுமார் 7 கிராமங்கள் உண்டு. இந்த 7 கிராமங்கள் இந்த ஏரியிலே மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்ட மீனவர்கள் வாழுகின்ற கிராமங்கள். இயேசுவின் ஆரம்ப கால ஊழியமும் இந்த பகுதியில் தான் நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் அவர் ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்து வந்தார். அப்போது கூட்டம் நெருக்கமாக இருந்தனால கரையிலே தங்கள் வலையை சுத்தம் செய்து கொண்டிருந்த 2 படகுகளை கண்டு அதிலே ஒன்றில் ஏறி சற்று ஆழத்திலே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அதிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதித்தார். அது ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நெருக்காமல் கரையிலே பரவலாக நின்று கொண்டும் படவிலே இயேசு கிறிஸ்து கொஞ்சம் உயரமான இடத்திலே அவர் இருந்ததுனால தெளிவாக அவர்களை பார்க்க ஒரு பிரசங்க பீடம் போல அந்த படவிலே இருந்து அவர் ஜனங்களுக்கு போதித்தார். அந்த படகு பேதுருவினுடைய படகு. பிரசங்கித்து முடித்த பின்பார் தன் போதக ஊழியத்திற்கு பயன்படுத்த அவனுடைய படவை கொடுத்ததால் அவனுக்கு அதற்கேற்ற கைமாறு செய்ய இயேசு விரும்பினார். எனவே படவை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடும்படி கூற பேதுரு கூறினார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார்.
இரவில தான் நீரின் அடியிலே இருக்கக்கூடிய மீன்கள் அந்த வெளிச்சத்திற்காக, சந்திரனுடைய வெளிச்சத்திற்காக தண்ணீரின் மேற்பரப்புக்கு வரும். எனவேதான் மீனவர்கள் அதிகமாக இரவில தான் மீன் பிடிப்பாங்க. காலையிலே பிடித்த மீன்களை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க. இதுதான் வழக்கம். ஆனா அதே சமயம் பகலிலே, காலையிலே அந்த சூரிய வெளிச்சம் மேலே படுவதனால தண்ணீரின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் சற்று ஆழத்திலே போயிடும். அந்நேரம் மழை போட்டா மீன் பிடிக்க முடியாது. இதுவும் பேதுருவுக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொன்னார், உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன் அப்படின்னு சொல்லி வலைய போட்டாரு. போட்டபோது அந்த இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தாங்க. ஆனா அந்த மீன்களை 2 படகுகளிலே நிரப்பினாங்க. அதுவரை படகிலே நின்று இயேசு ஜனங்களுக்கு கூறின உபதேசத்தை கீழே நின்று வலையை அலசி கொண்டு சுத்தம் செய்து கொண்டிருந்த பேதுரு கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் இயேசுவை ஒரு தேவனுடைய மனிதனாக, தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஒரு ஊழியக்காரனாக அறிந்திருந்தார். ஆனால் இந்த அற்புதத்தை அவர் அனுபவித்த போது அவர் வெறுமனே ஒரு தேவனுடைய மனிதன் மாத்திரம் அல்ல, பரிசுத்த தேவனுடைய வல்லமையும் இயற்கையின் மேல் ஆளுகையும் உடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக கண்டார். அவருடைய வல்லமை, ஆளுகை கண்டவுடனே தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்தவராக அவர் சொன்னாரு, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உணர்கிறானோ அதே நேரத்திலே அவனுக்கு அபாத்திர தன்மையையும் பலவீனத்தையும் அது உணர்த்தும். யோபுவினுடைய வாழ்க்கையிலும் இதுதான் அவருடைய அனுபவம். யோபு புஸ்தகம் 40வது அத்தியாயத்துல 3-4 வசனங்களிலே நம்ம ஒரு காரியத்தை படிக்கலாம். யோபு பாடுகளுக்குள் கடந்து சென்ற போது அவருடைய நண்பர்கள் அவருக்கு நிறைய காரியங்களை பேசினாங்க. யோபு அவங்களுக்கு மறுபுறம் கொடுத்தாரு. அவங்களுடைய வார்த்தைகள் இவருக்கு ஆறுதலை கொடுக்கவில்லை, மாறாக கசப்பையும் ஒரு வேதனையும் தான் கூட்டியது. அப்பொழுது அவர் சொன்னார், ஏன் என்னை தேவன் இப்படியாக தண்டிக்கிறார் என்று தெரியவில்லை, நான் அவரை பார்த்து நான் கேட்கணும், ஏன் என்று கேட்கணும் அப்படிங்கிறது தான் யோபுடைய பதிலாக இருந்தது. அவர்கள் பேசி முடிக்கிற நேரத்தில் யோபு அதிகாரம் 40 நம்ம பார்க்கலாம். 1-4 வசனங்கள் படிக்கலாம். அந்த நேரத்துல கர்த்தர் இறங்கி யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் போடாமலும் பேசாமலும் இருப்பேன் அப்படிங்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி அவரை பார்க்கணும், ஏன்னு கேட்கணாரு. ஆனா இறங்கி இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லான்னு சொன்னோன்னு அவர் சொன்ன வார்த்தை, ஐயோ நான் நீசன், உமக்கு இப்ப நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு. ஏசாயாவுடைய வாழ்க்கையிலையும் இதே ஒரு அனுபவம் தான். ஏசாயா புஸ்தகம் 6வது அத்தியாயத்தில் நம்ம எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். தேவாலயத்திலே போய் ஜெபம் பண்ண போகிற போது அங்கே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேலே தேவன் வீட்டில் இருக்கிறதை ஏசாயா தரிசனத்தில் காண்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டையில் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்க சத்தத்தால ஆலயம் அசைந்தது. அப்பொழுது ஏசாயா சொல்லுகிறாரு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படிங்கிறார். ஸோ அந்த தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் உணர்கிற போது அது எந்த மனிதனா இருந்தாலும் தன்னுடைய பரிசுத்த குறைச்சலையும்
தன்னுடைய பலவீனத்தையும் அபாத்திர தன்மையும் அதே சமயத்தில் அது உணர்த்தும். இங்கே பேதுருக்கு வந்தது அந்த ஒரு அனுபவம் தான். அவருடைய பரிசுத்தத்தை ஆளுகையும் வல்லமையும் கண்டவுடனே தான் யார் என்று உணர்ந்தாரு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டுட்டு போங்க. இந்த அற்புத அனுபவத்தை தொடர்ந்து தான் இயேசு அவனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பா என்று கூறி தன்னை பின்பற்றி வர அழைப்பு கொடுத்த போது இவன் தன்னுடைய தொழில், படகு எல்லாத்தையும் விட்டுவிட்டு விசுவாசத்தோடு அவருக்கு பின் செல்ல இந்த ஒரு அற்புதம் அவனுக்கு உதவியாக இருந்தது. இது முதலாவது இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்க்கையில செய்த ஒரு அற்புதம், அவனை ஊழியத்துக்கு அழைக்கின்ற போது. இதே பேதுருவின் வாழ்விலே இயேசு செய்த இரண்டாவது அற்புதம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய மத்திய காலத்திலே, நடுவு பகுதிகளிலே, அந்த 3 வருட காலத்திலே நடுவிலே சுமார் 2-2.5 வருட காலகட்டத்தில் இது நடந்திருக்கலாம். இதை மத்தேயு 17வது அத்தியாயத்துல 24-27 வசனங்களில நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17வது அத்தியாயம் 24-27. அவர்கள் கப்பர்நாகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்துல அந்நியரிடத்துல யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இது அவர்கள் ஊழியத்தினுடைய மத்திய காலத்தில் நடந்த ஒரு பகுதி. இதிலே வரிப்பணம் அவர்களிடத்தில் கேட்டவர்கள் ஆலயத்திலே வரி வசூல் செய்கிறவர்கள், ஆலயத்தில் கட்ட வேண்டிய ஒரு வரி. இது நியாயப்பிரமாணத்தின்படி 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லா ஆண்களும் வருடா வருடம் செலுத்த வேண்டிய ஒரு வரி. இது யாத்திராகம புஸ்தகத்துல 30வது அத்தியாயத்துல 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தா இந்த வரியை குறித்து அங்கே விவரங்கள் உண்டு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்திலே தன் தன் ஆத்மாவுக்கு கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்காலின் கணக்கின்படி அரை சேக்கால் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்காலுக்கு 20 கோரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கால். எண்ணப்படுகிறவர்களும் தொகையிலே சேருகிற 20 வயது முதல் அதற்கு முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்காலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் என்றார். இது நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு 20 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக செலுத்த வேண்டிய வரி. இதைத்தான் அவங்க கேட்குறாங்க. இதுல நமக்கு நன்றாக தெரிந்த விசேஷம் இந்த அப்போஸ்தலர்களை இயேசு ஊழியத்திற்கு அழைத்த போது அவர்களுக்கு இட்ட கட்டளையிலே ஒரு பகுதி. மத்தேயு 10வது அத்தியாயத்தில் அவர்கள் அழைக்கும் போது அவர் என்ன சொல்லி அழைத்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10வது அத்தியாயத்துல 6லிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள்,
போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களே சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். இதுதான் ஊழியத்திற்கு அவர்களை அழைக்கும் போது அவர் சொன்னது. அதன்படி கையில காசு வச்சுக்காத, உனக்கு அப்பப்ப தேவைக்கு அப்பப்ப கிடைக்கும், நீ கையில காசு வச்சுக்காதுன்னு சொல்லியிருந்தார். இப்ப பேதுரு கையில வரி கட்டுறதுக்கு காசு கிடையாதுதான். ஆனாலும் உன்னுடைய தேவைகளுக்கு அற்புதமாக பூர்த்தி செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று பேதுருக்கு உணர்த்தத்தான் அவர் சொன்னாரு, கடல்ல போய் தூண்டில் போட்டு மீன் பிடினார். முதலாவது பிடிச்ச மீனை மட்டும் வாயை திறந்து பார், அதுல உனக்கு அரை சேக்கால் எனக்கு அரை சேக்கால் சேர்த்து மொத்தம் 1 வெள்ளி பணம் இருக்கும். அதை வரி வசூலி போட்டு கொடுனார். பேதுரு கடல்ல மீன் பிடிக்கிறவர் தான், ஆனா வலை போட்டு மீன் பிடிக்கிறவர் தான் அவர். வலையை வீசி மீன் பிடித்தால் அதிகமான மீன்கள் சிக்கும். அதுல எந்த மீன் வாயில வெள்ளிப்பணம் வச்சிருக்கோ அவர் தேடி நிற்க முடியாது. ஆனா பேதுருக்கு இப்ப தேவை ஒரே ஒரு வெள்ளிப்பணத்தை வாயில வச்சிருக்கிற ஒரே ஒரு மீன் தான். அதனாலதான் ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரு, நீ கடல்ல போய் தூண்டில் போட்டு மீன் பிடி. நீ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சோன்னா ஒரு மீன் மாட்டோம். அந்த மீன் வாயை திறந்து பாரு, அதுல வெள்ளிப்பணம் எடுத்து கட்டுனர். பேதுருவும் மீன் வாயில எப்படி வெள்ளிப்பணம் இருக்கும் அப்படி கேள்வியெல்லாம் கேட்கல. அவர் போய் சொன்னாரு, உடனே கடல்ல போய் மீன் தூண்டியை போட்டு மீனை பிடிச்சாரு. பிடிச்ச மீன் வாயில இருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்து 2 பேருக்கும் கட்டினார். இது அந்த ஊழியத்தின் காலத்திலே திரும்பவும் பேதுருவுக்கு உன்னுடைய அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு பூர்த்தி செய்ய நான் வல்லவராகவே இருக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு அந்த பேதுருனுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுவதற்காக இந்த ஒரு அற்புதம் அங்க நடந்தது. இதே பேதுருனுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இயேசு செய்த 3வது அற்புதம் தான் யோவான் சுவிசேஷத்துல 21வது அத்தியாயத்துல 1-14 வசனம் வரைக்கும் உண்டு. இதுவும் இதே பேதுருவுக்கு அவன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் தான். இந்த அற்புதத்தை நம்ம யோவான் சுவிசேஷத்துல 21வது அத்தியாயம் 1-14 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வாசிச்சோம்னா அது தெரியும். இவைகளுக்கு பின்பு, இந்த இவைகளுக்கு பின்புன்னு ஆரம்பிக்குது. எவைகளுக்கு பின்பு அப்படின்னா இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு தரிசனம் ஆனார். சில வார்த்தைகளை அவங்கள்ட்ட சொன்னார். அவங்க அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க கூடவே இருக்கல. அவரு ஒரு சில காரியத்தை சொல்லிவிட்டு மறைந்து போய்விட்டார். அப்ப தோமா இல்லை. தோமா வந்தோன்னு சொன்னப்பா இல்லை நான் பார்க்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், அவர் கையில இருக்கிற ஓட்டையில நான் விரல விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன், நான் நம்ப மாட்டேங்கிறாரு. அடுத்த வாரம் 8 நாளைக்கு பின்புன்னு வருது. 8 நாளைக்கு பின்பு அடுத்த வாரத்துல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற போது இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தரிசனம் ஆகிறாரு. அப்ப சொல்றாரு, தோமாவே உன் விரலை நீட்டி என் கையில பாரு, உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அபிசுவாசி சேராமல் விசுவாசியா இரு அப்படிங்கிறாரு. தோமா உடனே என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு தன்னுடைய அவிசுவாசத்திற்கு மன்னிப்பை கேட்டு விசுவாசத்துக்குள்ள வர்றாரு. அப்பொழுது சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவர்களை விட்டு மறைந்து போய்விட்டார். இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அதைத்தான் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு 21 வாசிக்குது. இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்படுகிற தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும்
செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு கூட இருந்த வரைக்கும் இங்கே வா அங்கே வான்னு கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், செஞ்சார், கூடவே இருந்தாங்க. இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு போன்னு அனுப்புனார். இவங்க போனாங்க, அங்கே போய் பிரசங்கம் பண்ணார். அப்போ இயேசு மரித்து உயிர் தெழுந்து போயிட்டாரு. இனி போய் யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது ஒரு பிளானும் இல்லாமல், ஒரு ஆலோசனையும் இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு உடன் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய அன்றாட தேவையை அவர் பூர்த்தி செய்து கொண்டே வந்தார். இப்போ அவர் இல்லை, சரீர பிரகாரமாக இல்லை. இப்போ என்ன செய்யறது அப்படின்னா, பேதுருவுக்கு தெரிந்த ஒரே காரியம்தான், சாப்பிடணும், லைஃப்பை ஓட்டணும். என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை மீன் பிடிக்கிறதா. டக்குன்னு அவர் தான் சொன்னார், நான் மீன் பிடிக்க போகிறேன்னாரு. அவர் சொன்ன உடனடியாக கூட இருந்தவங்க, நாங்களும் வரோம்னாங்க. மொத்தம் 7 பேர் படகுல ஏறி ராத்திரி பூரா வலை போடுறாங்க, மீன் சிக்கலை. வசனம் 4. விடியற காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். ஏன்னா விடிய காலையில நேரம், இவங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க, ஒரு 200 முழ தூரத்துல தள்ளி நிற்கிறாங்க. அங்கிருந்து அவரை சரியாக தெரியல. விடியற கால நேரம், வெளிச்சமும் பத்தலை, அதனால அவங்களுக்கு அவரை தெரியல. இயேசு அவரை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வளைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, இந்த சுவிசேஷம் புஸ்தகம் எழுதினவர் யோவான். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய சுவிசேஷத்தில் பார்த்தா யோவான் என்று குறித்ததை காட்டிலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் அப்படின்னு எழுதுவார். அதனால இதில் எழுதினவர் யோவான் தான். அவர் தான் சொல்லுகிறாரு, பேதுருவை பார்த்து சொன்னாரு, அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியா தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் கரையில் இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் அந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு தம்முடைய சீசர்களுக்கு அருள தரிசனங்களிலே இது 3வது தரிசனம். இயேசு கூட இருந்த வரைக்கும் அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க. இப்போ ஒரு மரித்து போயிட்டு அடுத்து என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல. என்ன பண்றது, எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், மீன் பிடிக்க போவோம்னாங்க. உடனே போயிட்டாங்க. ஆனா இந்த மீன் பிடிக்கிற போதே கரையிலே இருந்து இயேசு சொன்னார், வலப்பக்கம் வலைய போடுங்க அப்படின்னாரு. போட்டு திரளான மீன் பிடித்த உடனே டக்குன்னு அது உணர்வுக்கு வந்தது யோவானுக்கு. அவர் சொன்னாரு, இதே அற்புதத்தை 3,000 வருடங்களுக்கு முன்பதாக ஒருவர் நம் முன்னே செலுத்தினார். ஏன்னா அன்னைக்கும் பேதுருவோட கூட இருந்த கூட்டாளி யாக்கோபும் யோவானும் தான். அதனால யோவான் சொல்லிட்டாரு, அது கர்த்தர், அவர் தான் அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு படவையும் மீனையும் விட்டுவிட்டு வலையையும் விட்டுவிட்டு சட்டையை கட்டிட்டு கடல்ல டமால்னு குதிச்சு நீச்சல் அடிச்சு கரைக்கு போயிட்டார். ஆனா இந்த மற்ற சீசர்கள் அந்த வலையை இழுத்துக்கிட்டே கரைக்கு வந்தாங்க. ஏன்னா வலையை மேலே தூக்க முடியல, அவ்வளவு மீனுங்க. படகுல இருந்து அதை இழுத்துக்கிட்டே படகை ஓட்டிக்கிட்டே கரையை நோக்கி கரையில இழுத்துனாங்க. ஆனா அவங்க கரைக்கு வர்ற போதே அங்க கரியை வச்சு நெருப்பு போட்டு அந்த நெருப்புல மீன்கள் பொரிக்கப்பட்டும் அப்பங்கள் சுடப்பட்டும் சாப்பிட ஆயத்தமா இருக்கிறதை கண்டாங்க. பின்பு இயேசு அந்த அப்பத்தையும் மீன் எடுத்து அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார்.
5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அன்று உணவு கொடுத்ததை சீசர்கள் அங்கே கொஞ்சம் நினைவு கூர்ந்தார்கள். சரீர பிரகாரமாக உடன் இல்லாவிட்டாலும் தங்கள் தேவைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நிறைவேற்ற திருப்தி செய்ய இயேசு தங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசுவை தொடர்ந்து பின்தொடர் ஊழியத்தை செய்யும்படியாக அகில உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு அற்புதம் சீசர்களை ஒரு விசுவாசத்தோடு ஆயத்தப்படுத்தினது. கண் முன்ன இல்லாவிட்டாலும் நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னுடைய தேவையை நான் அறிவேன். அன்று நான் சொன்னேன், கையில பையோ பணத்தையோ எதையும் எடுத்துட்டு போகாத, வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நான் உடன் இருந்தேன் சரீர பிரகாரமா. இன்னைக்கு இல்லைனாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னுடைய தேவைகளை நான் போதிக்க வல்லவனாக இருக்கிறேன். உன் அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே, இயற்கைக்கு மீறின அப்பாற்பட்ட விதத்திலே நான் கொடுக்க வல்லவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அன்று அந்த சீசர்களுக்கு அவர் நிரூபித்ததுனால அவர்கள் ஒரு விசுவாசத்தோடு எழுந்து நின்றாங்க. 50வது நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனடியாக, ஆவின் வல்லமையால் நிரம்பின உடனடியாக சுவிசேஷத்தை கொண்டு முழு உலகத்துக்கும் செல்ல அவங்க தயாரானாங்க. அவருடைய விசுவாசத்தை வருத்திப்படுத்த இது உணர்வு. விசேஷமாக பேதுருவை இயேசு கிறிஸ்து ஒரு இதா சொல்றாரு, நான் இருந்த வரைக்கும் சொன்ன பேச்சை கேட்ட, நான் இல்லைன்னு மேய்ப்பன் இல்லாத ஆடு போல நீ உணர்கிறாய். நீ இப்பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடு அல்ல, என் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன் என்ற பொறுப்பை அவர் கையில கொடுக்கிறார். கொடுத்த உடனடியே தான் பேதுரு அதை கையில எடுத்துக்கொண்டு அந்த 12 சீசர்களுக்கும் ஒரு தலைவராக, ஒரு லீடராக நின்று, பின்னாடி சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அதை வழிநடத்துகிற ஒரு காரியத்திலையும் அவர் இருந்து வளர்ந்து வந்தார். இது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட அவருடைய அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றி அவர் சொல்வதை செய்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இயேசு வல்லவராக, போதுமானவராகவே இருக்கிறார். அன்றும் இன்றும் இருக்கிறார். அவர் கடைசி சீசர்களுக்கு சொன்னது அதுதான், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கில் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளே அவைகளை கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு போதியுங்கள். இந்த வேலை நீங்க செய்கிற போது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு உடன் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் வார்த்தை மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த அற்புதம் அவர்களை பலப்படுத்தினது. இன்றும் கூட கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஊழியத்திலே முன் செல்லுகிற நமக்கு நம்முடைய தேவைகளெல்லாம் அறிந்தவராக, அவசியமான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் பூர்த்தி செய்து கொண்டே வருகிறார் என்பதை நம்மளோட அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை அன்றும் இன்றும் என்றும் மாறாது. இந்த ஒரு அற்புதம் அன்று அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினது. முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல பேதுருவை ஒரு உற்சாகப்படுத்தி முன் செல்வதற்கு, தொடர்ந்து முன் செல்வதற்கு உற்சாகப்படுத்தினார். இந்த 3 அற்புதங்களுமே முக்கியமாக பேதுருடைய வாழ்க்கையிலே பேதுருவை மையமாக வைத்து செய்தார். ஏன்னா தன்னை பின்தொடர்ந்து வருகிற ஊழியத்தை தன்னை பின்பற்றி அடுத்த லெவல்ல அவர் தான் வர வேண்டும் என்பதை அவரை ஆயத்தப்படுத்துவதற்காக செய்தார். இந்த அற்புதங்களின் பின்னணியிலே அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், பேதுருடைய விசுவாசம் வளர வேண்டும், வர்த்திக்கப்பட வேண்டும். அவர் விசுவாசத்தை ஊழியத்திலே செய்கையிலே செய்து முன் செல்ல வேண்டும். இந்த அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் செய்தனுடைய காரணம் இது. இன்றைக்கும் தேவன் அவரை பின்பற்றுகிறவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையிலே அவருடைய அனுதின தேவையை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றோடு இன்றைய இந்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரம் அடுத்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் தியானிப்போம். நன்றி, வணக்கம்.